மதுரை பாராளுமன்ற தொகுதியில் ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் அது இதெல்லாம் விதிச்சு வாக்கு எண்ணிக்கை ரொம்ப லேட்டாக தொடங்கினாங்க. போஸ்டல் ஓட்டில் பார்த்தீங்கன்னா, போஸ்டல் ஓட்டுன்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கவர் இருக்கும். அந்த கவருக்குள்ள ஒரு உறுதிமொழி படிவமும் ஒரு சின்ன கவர் பேலட் பேப்பர் யாருக்கு ஓட்டு செலுத்தினாங்களோ சீரியல் நம்பர் எழுதப்பட்டு அது கவர் பேஸ்ட் பண்ணப்பட்டு அந்த சின்ன கவர் பி கவரும் உறுதிமொழி அஃபிடவிட் ரெண்டும் ஒரு பெரிய கவருக்குள்ள இருக்கணும். அந்த பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும். பெரிய கவர்ல வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய நாம்ஸ், எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்குற நாம்ஸ். ஆனா இங்க பார்க்கையில இப்ப மதுரை பாராளுமன்ற தொகுதியில அநேகமா ஒரு 70-80% கவர்ல வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இல்லை, பெரிய கவர் ஒட்டாம இருக்கு. இதுவே பாயிண்ட் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு நாங்க சொல்றோம். கலெக்டர் அதை ஏத்துக்கறல. ஆமா, சின்ன கவர் நிறைய இதுல ஒட்டாம சின்ன கவர் பேலட் பேப்பர் எக்ஸ்போஸ் ஆகி இருக்கு. அப்ப வாக்களிக்கிறது கான்பிடென்ஷியலா பண்ண வேண்டிய விஷயம். கவர் ஒட்டப்படலை அப்படின்றது அது ரிஜெக்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமாக நாங்க சொல்றோம். அவங்க கலெக்டர் எங்களுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு பேட்ச் ஆஃப் இது எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்க, கலெக்டரேட்லேயே நாங்கள் தான் கொடுத்தோம்ன்றாங்க. ஒரு பெரிய ப்ரௌன் கவர் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரௌன் கவருக்குள்ள எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கக்கூடிய 2 கவர், அந்த சின்ன கவர் பேலட் பேப்பர் இருக்கக்கூடிய கவர், அந்த கவரும் ஏ கவரும், அந்த பெரிய கவர் பி கவரும் தனித்தனியா இருக்கு. அந்த பெரிய கவருக்குள்ள தான் சின்ன கவர் பேலட் பேப்பர் போட்டு அதை ஒட்டி, அந்த பெரிய கவருக்குள்ள அந்த சின்ன கவரும் உறுதிமொழி படிவமும் இருக்கணும்ன்றத எலெக்ஷன் கமிஷனோட ரூல். ஆனா இங்க அது ரெண்டும் தனித்தனியா இருக்கு. ஒரு பெரிய நம்ம பொதுவாக ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பலாம் மாதிரி ஒரு ப்ரௌன் கவருக்குள்ள இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, வயதானவங்க ஒட்ட மறந்துருப்பாங்க, வைக்க மறந்துருப்பாங்க, ஓட்டு போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு கலெக்டர் சொல்றாங்க. நாங்க சொல்றோம் இதை நம்ம மரியாதை பார்க்கற இடம் கிடையாது மேடம். இது எலெக்ஷன் கமிஷன் என்ன சட்டம் வகுத்து இருக்குதோ அந்த சட்டத்தின்படி நடங்க. இந்த ஓட்டுக்கெல்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படணும்னு நாங்க சொல்றோம். அப்ப ஒரு 7000 ஓட்டு போஸ்டல் ஓட்டு இருக்குன்னா நெருக்கி இதுல 3000-4000 ஓட்டு இன்னைக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்திருக்க கோட் ஆஃப் கான்டக்ட் தாண்டி கலெக்டர்னால அனுமதிக்கப்படுகிறது. அப்ப தபால் வாக்கு எண்ணிக்கையிலேயே இந்த ஒரு முறையீடு நடக்குது மதுரை பாராளுமன்ற தொகுதியில் நடக்குதுன்னா, அப்ப எங்களுக்கு இந்த இவிஎம் அவங்க கவுண்ட் பண்ணி என்ன மாதிரி டோட்டல் போட்டு சொல்ல போறாங்க. ஏன்னா இப்ப 3 ரவுண்டு 4 ரவுண்டு இப்ப மிஷின் பார்த்துட்டு தான் சொல்றாங்க. இன்னும் வாக்கு எண்ணிக்கையை ஒவ்வொரு சுற்றுக்கும் அறிவிக்கவே ஆரம்பிக்கல. அப்ப இதுல மதுரையில இங்க ஆளுங்கட்சியோட தில்லு முள்ளு அரங்கேறுகிறதா நாங்க நினைக்கிறோம். இது நிச்சயம் ஊடகங்களை நீங்க எடுத்து கொண்டு போகணும். எலெக்ஷன் கமிஷனும் நாங்க இப்ப இமெயில இப்ப எங்களோட கம்ப்ளைண்ட்டை தலைமை எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பி இருக்கிறோம். கலெக்டர்கிட்ட நாங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறோம். நாங்க கொடுத்த ரெப்ரசன்டேஷன் ரிஜெக்ட் பண்றோம்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு பேலட் பேப்பர்ல 2 இடத்துல அவருக்கு 2 பேருக்கு ஓட்டு போட்டுருந்தா செல்லாதுங்க, அவர் எழுதுறது சரியா லெஜிபிளா எழுதல அப்படின்னா செல்லாதுங்கன்னு ரொம்ப காமனான பாயிண்ட்டை சொல்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்றோம். பெரிய கவர் ஒட்டப்பட்டிருக்கணும், வெளியே அந்த சென்டரோட கையெழுத்து இருக்கணும். ஆமா, அந்த மதுரை கான்ஸ்டிடியூன்சினா மதுரைன்றது மேல எழுதி இருக்கணும் பாராளுமன்ற தொகுதி. அப்ப பூர்த்தி பண்ணப்படாதது ரிஜெக்ட் பண்றதுக்கான உகந்தது நாங்க சொல்றோம். உள்ள அந்த இருக்கக்கூடிய உறுதிமொழி படிவம் தனியாகவும் அந்த கவர் ஏ கவர், அந்த சின்ன கவர் பேலட் பேப்பருக்கு கவர் உள்ள இருக்கணும். நிறைய இதுல பாத்தீங்கன்னா சீரியல் நம்பர்ன்றது அடித்தல் திரித்தலா எழுதி இருக்குது. ஓட்டு போடுறவரு அப்படி தவறா எழுதிட்டா அந்த இடத்துல இன்னொரு ஃபார்மை வாங்கி அவர் போட முடியும். அப்ப அடித்தல் திருத்தலாம் நீங்க ஏத்துக்கிறலாம், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னு அவங்க சாதாரணமா ஒரு நாட்டாம பேசுற மாதிரி, ஒரு கிராம நாட்டாம பேசுற மாதிரி ஒரு லெவல்ல அவங்க ஒரு சட்டத்தை சொல்றாங்க. அதனால இது இந்த முறையீடை நாங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்க இப்ப ஃபார்வர்ட் பண்ணி இருக்கிறோம். அப்ப போஸ்டர்லயே இந்த பிரச்சனை இருக்குன்னா இனி இருக்கக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு மதுரை பாராளுமன்ற தொகுதியில நம்பிக்கை இல்லை. ஆளுங்கட்சியோட தில்லு முள்ளு இருக்குது, அரங்கேறுகிறது. அதனோட தொடக்கமாக நாங்க இதை பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.